யோசிக்கிறது என்ன பத்தி மட்டும் தானே. நீங்க எனக்கு தானே சொந்தம். சொல்லுங்க. போதும், நிறுத்து பாப்பா. அது சரி, நீ யாரு? என்னது, நான் யாரா? ஏன்பா தம்பி, என்ன பத்தி இவகிட்ட எதுவும் சொல்லலையா? நீதான் கல்யாண பொண்ணா? பட்ட பகல்ல இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ஆம்பளைய புடிச்சிட்டு இப்படி தொங்கிட்டு இருந்தா உன்னை பார்த்து சின்ன பசங்க எல்லாம் என்ன கத்துக்குவாங்க பாப்பா? கொஞ்சம் வெக்கம், மானம் இதெல்லாம் இருக்கணும். இப்படி அடிக்காம பேச முடியாதா? எனக்கு இப்படி அடிச்சு பேசிதான் பழக்கம் பாப்பா. பேச்ச கேட்காதவங்களுக்கு இப்படி கொட்டி சொன்னாதான் புரியும். அம்மா, நீ யாரு? இவங்கள தாரா, இவங்க எங்களோட தூரத்து சொந்தம், பல்லாவரம் சித்தி. உங்க சொந்தக்காரங்கள இப்படிதான் இருப்பாங்களா? சிச்சி, உங்கள மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ என்ன ஃபுல் ஃபார்ம்ல பாக்கல பாப்பா. இப்பவே இப்படி பயந்தா எப்படி? ஆமா, நீதானா இவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு? ஆமா, நான் தான். உன் பேர் என்ன? தாரா. இந்த பூமியில இருக்கிற சிங்கிள் பீஸ் நான் தான். போதும், நிறுத்து. தேங்காய் மட்டை மாதிரி இருக்க. சிங்கிள் பீஸ்னு சொல்ற? இந்த மாதிரி ஆளுங்க எங்க ஊர்ல தெருவுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ககன், பாருங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படியெல்லாம் பாக்காத பாப்பா. நீ அப்படி பார்த்தா பயந்து சாவற அளவுக்குலாம் நான் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து இந்த முடியே நரைச்சு போச்சு. நீ என் முன்னாடி ஒரு சின்ன பாப்பா. அண்ணா, பாரு நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலி இவங்க தான் என்னோட தங்கச்சியை காப்பாத்தினாங்க. ப்ளீஸ், இவங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். ஆக்சுவலி வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. பாத்தியா பாப்பா, பர்மிஷனே கொடுத்தாச்சு. இன்னொரு 4 கொட்டு வைக்கவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, அதுக்குள்ள ஏன் புருஷன் சொல்லிக்கிட்டே இருக்க? இன்னும் கழுத்துல தாலி விழல. எங்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும், யாரும் தடுக்க முடியாது. என் புருஷன் இவர்தான். அத நடக்கும்போது பாத்துக்குவோம். ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ககன் நிச்சயமா என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு கல்யாணம் தான் நடத்துவாங்க. நீங்க என்னடானா 2 கல்யாணம்னு சொல்றீங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். முன்ன பின்னன்னு வச்சா ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுதான் 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப உனக்கு பயம் இருக்குன்னு தான் அர்த்தம். யாரையாவது காவலுக்கு வச்சு தடுக்கலாம், ஆனா ஒருத்தர் மனசுல இருக்கிற காதல யாராலையும் தடுக்க முடியாது.